எண்ணாகமம் 13:16. பழைய பெயர் கிதியோன், புதிய பெயர் எருபாகால். மாற்றப்பட்டதற்கான காரணம் மற்றும் அர்த்தம்: பாகால் அவனோடே வழக்காடட்டும். பாகாலின் பலிபீடத்தை அவர் தகர்த்ததால் வந்த பெயர். ஒரு விக்கிரக எதிராளியாக அவரது வீரியத்தை குறிக்கிறது. நீதித்தலைவர்கள் 6:32. பழைய பெயர் எதிதியா, புதிய பெயர் சாலமோன். மாற்றப்பட்டதற்கான காரணம் மற்றும் அர்த்தம்: சாலமோன் என்றால் சமாதானமுடையவன் என்பது பொதுவான பெயர். ஆனால் கடவுள் தீர்க்கதரிசி நாதான் மூலமாக அவருக்கு சூட்டிய பெயர் எதிதியா என்றால் கடவுளுக்கு பிரியமானவன் என்று பொருள். 2 சாமுவேல் 12:25. தானியேல் மற்றும் நண்பர்களின் பெயர் மாற்றம். பாபிலோனிய சிறையிருப்பு. நேபுகாத்நேச்சர் அரசர் இவர்களுடைய எபிரேய பெயர்களை, கடவுளை மகிமைப்படுத்தும் பெயர்களை மாற்றி பாபிலோனிய தெய்வங்களின் பெயர்களை சூட்டினான். இது ஒருவருடைய அடையாளத்தை அழிக்க உலகம் செய்யும் முயற்சிக்கு உதாரணம். தானியேல், கடவுள் என் நீதி தலைவர். பெல்தேசாத்சார், பேல் விக்கிரகம் உயிரை காக்கட்டும். அனன்யா, கடவுள் கிருபையுள்ளவர். ஷாத்ராக். மிஷாயேல், கடவுளுக்கு நிகரானவர் யார்? மேஷாக். அசரியா, கடவுள் எனக்கு துணை. ஆபேத்நேகோ. பெயருக்கு பின்னாலுள்ள வீரியம். ஏன் கடவுள் இதை செய்கிறார்? இதன் பின்னாலுள்ள மிகப் பெரிய உண்மை இதுதான்: வாக்குறுதியை நினைவூட்ட. ஒவ்வொரு முறை ஆப்ரஹாம் என்று அழைக்கப்படும் போதும் அவர் திரளான இனங்களுக்கு தந்தை என்ற வாக்குறுதி காற்றில் ஒலிக்கிறது. சுபாவத்தை மாற்ற. ஏமாற்றுக்காரன் என்று அழைக்கப்பட்டவன் கடவுளோடு போராடி வென்றவன் என்று அழைக்கப்படும்போது அவனது மனநிலை மாறுகிறது. அதிகாரத்தின் வெளிப்பாடு. பெயரிடுபவர் எப்போதும் பெயரிடப்படுபவரை விட அதிகாரம் கொண்டவர். கடவுள் பெயரிடும்போது அவர் நம் வாழ்க்கையின் தலைவராகுகிறார். தீயிலிருந்து மீண்டு வந்தவன் அல்லது நெருப்பினால் சோதிக்கப்பட்டு தூய்மையடைந்தவன் என்ற பொருளில் ஒரு வலிமையான அடையாளத்தை குறிக்கும். விவிலிய மற்றும் வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் இதற்கான சில சிறந்த பெயர்கள் பின்வருமாறு. அபத்நேகோ, பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தபோது எரியும் அக்கினிச் சூளையிலிருந்து ஒரு தீங்கும் நேரிடாமல் மீண்டு வந்தவர்களில் ஒருவர். பின்னணி: தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 7 மடங்கு எரியூட்டப்பட்ட தீயிலிருந்து இவர் உயிருடன் மீண்டார். இது தீயால் வெல்லப்பட முடியாதவன் என்ற வீரியத்தை குறிக்கிறது.